இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை யார் சொல்லுகிறார்? உபாகம் 31:6 அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். யார் சொன்னான்னா 31:1 பாருங்க. மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. மொத்த ஜனங்களுக்கும் மோசே பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்க, இவ்வளவு அருமையாய் பேசுகிறார் பாருங்க. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் பாருங்க 8 பாருங்க. 8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் விலகாதவர், நிழல் போல நம்மோடு கூட இருக்கிறவர் ஒருத்தர் இருந்தார்னா நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. நமக்கு நடக்கிற பிரச்சனை முதலாவது யாரைத்தான் தொடும்? அவரை தாங்க தொடும். இந்த வார்த்தை அப்படியே திரும்பவும் மோசே பேசுகிறார். அது யாரோடு பேசுகிறார்னு பாருங்க. 7 பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, அவங்க எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்க, எல்லாருக்கும் முதல்ல பேசுறார் ஜனங்களுக்கு. அதே மோசே திரும்பி யோசுவாவிடத்துல சொல்றார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை பேசின மோசே திரும்பி தனி மனிதனுக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை பிரசங்க நேரத்தில் ஒட்டு மொத்தமாய் ஒரு பெரிய கூட்ட ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்து கர்த்தர் பேச முடியும். அந்த ஒரே வார்த்தையினால் பெரும் ஜனக்கூட்டத்தை அவர் சந்திப்பார். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறது அவருக்கு மிகவும் ஈஸியான காரியங்க, எளிதான காரியம். அநேகம் பேருக்கும் இதே வார்த்தையை வைத்து அவர் பேசுவார், தனி மனிதனுக்கும் பேசுவார். யோசுவாவிடத்தில் திரும்பி சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்து விட்டார். வாக்கு மாறாத தேவனாய் அவர் செயல்படுவார். அவர் உண்மையில மாற்று கருத்தே கிடையாது. அவர் மாறவே மாட்டார். மனுஷன்தான் பொய் சொல்லுவான், அவர் உண்மை உள்ளவர். வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதுல உறுதி உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, அதே வார்த்தையை யோசுவாவின் புஸ்தகம் 1 பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை யோசுவாவோடு கூட பேசப்படுகிறது. இந்த வார்த்தை யார் பேசுகிறா யோசுவாவோடு கூட? நீங்கள் 1 வாசிங்க. யோசுவா 1 பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். அங்கே மோசேயின் இடத்துல கர்த்தர் சொன்னார், மோசே ஜனங்களுக்கு சொன்னா, அதே மோசே யோசுவாவின் இடத்துல சொன்னா, திரும்ப யோசுவாவின் இடத்தில் கர்த்தரே டைரக்டா பேசுகிறார். எவ்வளவு அருமையான வாக்கு தத்தத்தை மாறி மாறி கேட்கிறார்கள். மாறி மாறி அதே வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் எண்ணத்துல போடப்பட அந்த வார்த்தை வலுவடைகிறது, வலு பெறுகிறது, வல்லமை பெறுகிறது, வலிமை பெறுகிறது. ஒரு வார்த்தையை நம்ம அறிக்கையிட அது வலிமை பெருகும். வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அறிக்கையிட அது வல்லமை பெறுகிறது, வலிமை பெறுகிறது, வலிமை பெறுகிறது, வல்லமை பெருகுகிறது.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை எபிரேயர் 13:6 கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அப்போ நம்ம தைரியமா இருந்து பயப்படேன் என்ற வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். மனிதர்களுக்கு நம்ம பயப்படன்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சகாயம் செய்கிற கர்த்தராய் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சகாயம் என்பது என்ன? அவருடைய தயவு, தேவனுடைய சப்போர்ட், தேவனுடைய ஹெல்ப் நமக்கு கிடைக்குது. அதனால தான் அவர் சொல்றாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு. எதனாலே? வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு என்ன வரலாம்? தைரியம் வரலாம். அதனால நம்ம என்ன சொல்லணுமா? நம்ம எதை கண்டும் பயப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே, சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த சகாயத்தை குறித்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12:7 நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 12:7 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். மனிதர்களுடைய உதவி அற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். மனிதர்கள் உதவி உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சி மனிதர் பின்னாடி அலைந்த நாட்கள் போதும். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, அந்த மனிதர்கள் உங்கள் நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஏமாற்றி அப்படியே நீங்கள் அவன் பின்னாடி வரணும்னு சொல்லி ஓடி வர வச்சிருக்கலாம். அப்படி இல்லை, இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை தேவன் பேரில் வரட்டும். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, 2 நாளாகமம் 12:7 பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கொடுக்குறேன். அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் நான் உதவி செஞ்சிடறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகள் மேலே அலாதி பிரியம். ஆனால் அவங்க செஞ்சது அவருக்கு அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 12:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளையை விட்டு விட்டாங்க. புறஜாதி மக்களோடு பழகி புறஜாதிகளின் தெய்வத்தை அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? சீஷாக்குங்கிற எகிப்தின் ராஜாவை எழுப்பி விட்டார். இவன் போய் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு அவன் யோசிப்பான். அவனுக்கு அந்த யோசனை வரும். அதனால சீஷாக்குங்கிற எகிப்தின் அந்த அதிபதியை இவர் எழுப்பி விட்டார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பிரச்சனைக்கு வருகிறான். இப்போ பிரச்சனை நடக்க அவனோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் வராங்க. லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் ஏராளமான ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த சீஷாக்குங்கிற எகிப்திய ராஜா இவர்களுக்கு விரோதமாக வரான். ஆண்டவர் கைவிட்டு ஓடலைங்க. அவர் நல்லவர். எப்போ சொன்னாலும் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். நம்ம தான் அந்த வார்த்தையை மறந்துடுவோம். ஜனங்கள் அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க, அவருடைய கட்டளைகளை மறந்துட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க. அவங்க போயிட்டாங்க பாருங்க. நீங்கள் அதில் சொல்கிறார் 5 நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள். கர்த்தர் சொல்ல, நீங்கள் என்னை விட்டுட்டீங்கப்பா, நீ என்னை விடக்கூடாதே, நீ என்னை பற்றி கொள்ளணுமே, நீ என்னை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சீஷாக்கு இப்போ கிளப்பி விட்டுருக்குறேன். பார்த்தியா, சீஷாக் வந்த உடனே நீ உடனடியாக மனம் திரும்பி என் சமூகத்தில் உன்னை தாழ்த்திட்ட. பார்த்தியா, கர்த்தருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும் இல்லையா? பாருங்க, எதிரி வந்தவொடனே ஹல்லேலூயா, எதிரியை பார்த்து அவர்கள் உடனடியாக 6 இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும், யாரும் தாழ்த்திட்டா? ராஜாவும் பிரபுக்களும் தங்களை தாழ்த்தினதை கண்டபோது தங்களை தாழ்த்தி, கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் சரியாத்தான் செய்வாருங்க, கர்த்தர் தவறா செய்யவே மாட்டார், கர்த்தர் தவறு செய்கிற தேவன் அல்ல, அவர் சரியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி தங்களை தாழ்த்தினார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தின பொழுது கர்த்தருடைய இருதயம் எப்படி மாறிடுச்சு. இப்போ பாருங்க, உங்கள் பிள்ளை ஒரே ஒரு பெரிய தப்பு செய்கிறான், மன்னிக்கவே முடியாது உங்களால். உங்கள் மகன் பெரிய தப்பு, நம்ம இருதயம் மன்னிக்கிறதுக்கு ஒப்பவே இல்லை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக நம்ம சகாயம் பண்ணிட்டோம்.
பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக நம்ம நன்மை தான் செஞ்சு நடந்திருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட அவங்க இருதயத்தில் எண்ணாமல் இப்படி பண்ணிட்டாங்களே பேரண்ட்ஸுடைய இருதயம் வேதனைப்படும். ஆனால் அதே பிள்ளை ஓடி வந்து உங்களுக்கு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, அம்மா நான் இப்படி செஞ்சிட்டேன் சாரிம்மா, அப்பா நான் இப்படி செஞ்சிட்டேன் சாரிம்மா சொன்ன உடனே உங்கள் இருதயத்தில் என்ன உண்டாகும்? ஒரு தளர்வு. அப்படியே அந்த இருதயம் எப்படி அடையும்னா அப்படியே கனிய தொடங்கும். அந்த கடினம் மறைஞ்சி கனிவு உண்டாகும். மனுஷன், அற்ப மனுஷன் நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா, தேவாதி தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பின கர்த்தர் பிதாவாகிய தேவன், அவருடைய இருதயம் எப்படி கனிவோடு இருக்கும். அவர் மனதுருக்கமுள்ள தேவன், மனதின் நிறைவினால் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்போ அவருடைய இருதயம் எத்தனையாய் நம்மை நினைத்து கனிவுடன் பார்க்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்கள் தீவிரித்து கடந்து வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த விதத்திலையும் நம்ம சகாயத்தை இழந்துடக்கூடாதுங்க. ஒரு வசனத்தை இதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் 16ஆம் வசனத்தை பாருங்கள். இதே 2 நாளாகமும் கடைசி அதிகாரம் அதில் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஏன்னா தம்முடைய ஸ்தானாபதிகளை கர்த்தர் அனுப்பிக்கிட்டே இருப்பார். தன்னுடைய ஊழியக்கார பிள்ளைகளை எல்லைகளில் அனுப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ ஊழியக்காரர்களை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி குடித்தா கூட மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லைக்குள்ள ஒரு ஊழியக்காரர் வந்தா, ஊழியக்காரர்கள் என்று சொல்லி கனம் பண்ணி நீங்கள் சின்ன ஒரு காரியத்தை செஞ்சால் கூட கர்த்தர் அதை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர். ஊழியக்காரர்களை கனம் பண்ண விரும்புகிற கர்த்தர் அவர். ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ணினா அவரையே கனம் பண்ணின மாதிரின்னு சொல்கிறார். என்னை அனுப்பினவர்களை அசட்டை, நான் அனுப்பினவர்களை அசட்டை பண்ணுகிறார். அப்போ ஒரு பெரிய அதிகாரியால் ஒரு சின்ன பியூன் நம்முடைய எல்லைக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த பியூன் அவமதிச்சோன்னா அந்த அதிகாரியே அவமதிக்கிற மாதிரி அர்த்தம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் அனுப்பினவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. நான் அனுப்பின ஸ்தானாபதி, ஏன்னா பவுலப்போஸ் ஸ்தானாபதினா யாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், சுவிசேஷத்திற்கால் கட்டப்பட்ட ஸ்தானாபதி ஆகிய என்று சொல்வார் பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது. அப்போ ஸ்தானாபதிகள் என்பது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணும் பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நிந்திக்கிற பொழுது, கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து குறை பேசும் பொழுது தேவன் அந்த இடத்துல அவமதிக்கப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் அவமதிக்கப்படுகிறார். இதை அறியாமல் இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் கடித்து பட்சித்து கொண்டு இருக்கிறார்கள். வேத வசனத்தை வச்சு, வார்த்தையை வச்சு வெளியரங்கமான குற்றச்சாட்டுகள் தேவையில்லையே. அந்தரங்கத்தில் ஒருவேளை ஒரு மனுஷன் தவறு பண்ணியிருந்தா அந்தரங்கத்தில் போய் சகோதரனே நீ மனம் திரும்பன்னு பேசணும்னு தானே கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஆனால் ஓப்பனா வேணும்னு வெளியரங்கமாய் போட்டு வெளியரங்கமான குற்றச்சாட்டுகள் மனுஷனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி, கர்த்தருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி அவரை அவமதிக்கிற கூட்டம் எத்தனை! சகாயம் இல்லாமற் போயிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவமதிக்கிறவர்களுக்கு சகாயம் இருக்காது, ஹெல்ப் இருக்காது, கர்த்தருடைய உதவி இருக்காது, கர்த்தருடைய சப்போர்ட் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவன் பாருங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய சகாயமும் நம்மை தேடி நாடி வருகிற ஜனங்களுக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 46:5 வசனம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே அதற்கு தேவன் சகாயம் பண்ணுவார். அதுக்கு முந்தின வசனம் வாஸ்தவனா, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி இருக்குதுங்க, ஜீவநதி, உள்ளத்திலிருந்து பாய்ந்து வருகிறதான ஜீவநதி. அது எங்க பாய்ந்திருக்கு? உள்ளத்திலிருந்து பாய்ஞ்சு வருகிறதான ஜீவநதி.
ஹல்லேலூயா. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நீங்களும் நானும் கர்த்தருடைய நகரம், சீயோன் என்னும் நகரமே. கர்த்தர் நம்மை பார்த்துதான் நகரம் என்று சொல்லுகிறார். நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். இந்த உள்ளத்திலிருந்து ஓடுகிறதான ஜீவ நதி இந்த நகரத்தை சந்தோஷிப்பிக்கிறதான நதி. உன்னதமான வாசம் பண்ணு பரிசுத்த ஸ்தலம். நீங்களும் நானும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தமான இடம். அதனால்தான் ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். பரிசுத்த ஸ்தலம், உன்னதமான வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எது? உங்க சரீரமும் என் சரீரமுங்க. அவர் தங்குகிற இடம். அவர் இதைத்தாங்க விரும்பினாரு. நரிகளுக்கு குழிகளும் எல்லாமே, நரிகளுக்கு குழிகள் உண்டு, காக்கை குஞ்சுகளுக்கு என்ன உண்டு? கூடு இருக்கு, பறவைகளுக்கு கூடு இருக்கு. மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை? தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரன் தலை சாய்க்க விரும்புகிற ஒரே இடம் மனுஷனுடைய இருதயம். ஹல்லேலூயா. உன்னதமான வாசம் பண்ணு பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் எங்க இருக்கிறாரா? அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. இது அசையாதுங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அசைக்க முடியாது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை அசைக்கவே முடியாது. தேவன் அங்க இருக்கிறாரா அந்த நடுவில். ஏன்னா அது வாசம் பண்ணுகிற, இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். நம்முடைய சரீரமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இது எங்கே போனாலும் எப்படி தான் போகுது? பரிசுத்த ஸ்தலமாய் போகிறது. பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம், தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம். இந்த தேவன் தங்கி இருக்கிற, அங்கே எங்கே தங்கியிருக்கார்? நடுவில் இருக்கிறார். நான் அதை நடுவில் தங்கியிருந்த சுற்றிலும் அக்கினி மதிலாய் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்ப நடுவில் இருக்கிற தேவன், நடு நிற்கிற கர்த்தர், நடு நிற்கிற தேவன். எதற்காக? அசையாதபடி காக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. என்னை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாதுங்க. வியாதி அசைக்க முடியாது. வெட்கமான சூழ்நிலைகள், நிந்த இருப்பின் சூழ்நிலைகளை பிசாசு சுத்தி சுத்தி கொண்டு வந்தாலும், மனிதர்களை ஏவி விட்டு மனிதர்கள் சுத்தி சுத்தி கொண்டு வந்தாலும் என்னை அசைக்க முடியாது. கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. காரணம் என்னன்னா, அதற்கு அதிகாலையிலே அவர் சகாயம் பண்ணிடுறார். நீ சகாயம் வேணும்னு கேட்டு அப்படின்னு சொல்லி இல்லை, அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக் அவர் சகாயம் நமக்கு உண்டு. அவருடைய ஹெல்ப் நமக்கு உண்டு. அவருடைய உதவியை பெற்றவர்கள். அதிகாலையிலே சகாயம் பண்ணுகிற தேவன். அவர் அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிகாலையில் சகாயத்தை பெற்ற ஜனமாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த சகாயம் கிடைக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமா? விண்ணப்பம் பண்ணணுமா? இதே சங்கீதம் 35 அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்க. சங்கீதம் 32:5-6 வசனங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்தாலும் நம்மை பாதிக்காது. சுற்றிலும் தண்ணி வெள்ளமாக இருக்கும், நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. சுற்றிலும் பற்றி எரியும் அக்னி வந்திருக்கு. ஒரே ஒரு வீடு மாத்திரம் தப்பித்தது, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வீடு, கர்த்தருடைய விசுவாசி, கர்த்தரை விசுவாசிக்கிறவனுடைய வீடு தப்பிட்டு. அமெரிக்காவில் நடந்த பெரிய அற்புதமான உண்மையல்லவா இது? ஹல்லேலூயா. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்வான். விண்ணப்பம் செய்வதற்கு முன்பதாக அக்கிரமத்தை மறைக்கல,
மறைக்க முடியாதுங்க. நீங்கள் மறைக்கன்னு நினைச்சாலும் அவர்கிட்ட மறைக்க முடியுமா? பரலோக கேமரா நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறதே. எந்த ரகசிய செயல்களும் அவருக்கு, அவருடைய கண்களுக்கு முன்பு, அவருடைய கண்கள் தான் கேமரா மாதிரி நம்மை சுற்றி இருக்குத. அது எப்படி மறைக்கப்பட முடியும்? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வான். ஹல்லேலூயா. விண்ணப்பம் செய்யும் பொழுது சகாயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகுந்த ஜலப்பிரவாகத்தினுடைய கை நம்மை தூக்கி வந்து நிறுத்தும். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லலாமே. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறாருங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு சகாயம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்ன தேவன் அவர். நம்பிக்கை இழக்காத கர்த்தராய் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறாரே. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இழந்து போகாதபடி நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கும்படிக்கு நம்ம மத்தியில வந்த தேவனை தொடர்ந்து நாம் சேவிப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நமக்கு பலனாய் இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, பலனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக, பலப்படுத்தி நம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். வாயை திறந்து இருக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். 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 சொல்லிக்கிட்டே இருங்க. 2 கரத்தையும் உயர்த்தி 7 தடவை இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. வார்த்தை அறிக்கையிட அந்த வார்த்தை பலனடைந்து நம்முடைய எல்லைகளில் புதிய காரியங்களை இதை செய்வதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அப்படியே நம்முடைய எல்லைகளை செய்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.